நம்ம முருகன் வந்து கண்கண்ட தெய்வம், அற்புதமான தெய்வம், கலியுக வரதன். என்ன நினைக்கிறோமோ ஒரு முருகனுக்கு புஷ்பம் இல்லையே நினப்பேன். பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து அதே நம்ம நினச்ச பூவை கொண்டு ஜாதி பூவை சாத்தணுமா. நம்ம மனசில் தான் நினைப்போம், அங்கே உடனே செயல்படுத்திடுவார். என்ன வேண்டுதல் இருக்கோ அதை உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கண்கண்ட தெய்வம் எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. சென்னையில் எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் முருகன் தான் நமக்கு பரிசுயமான தெய்வம். எல்லா மக்களும் இங்கே வந்து தினமும் வேண்டின்னு இருக்காங்க. நம்ம கோயிலில் இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்னு கிடையாது. பாருங்க, இப்போ ஸ்கூல் எக்ஸாம் நடந்துருக்கு. போன வருஷம் ஒரு பொண்ணு வந்து நீ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஒன்று முதுகட்டை நின்று தான் சொன்னோம். அவள் தான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 492 மார்க்கு ஃபஸ்ட்டு. அடுத்த ரிசல்ட் வந்தோடனே முதல்ல முருகன் காலடியில் தான் வந்து சாக்லேட்டெல்லாம் கொடுத்து, சுவாமி நீங்கள் நாங்கள் சொல்லி இல்லை, முருகன் நடத்தி கொடுத்துட்டாரு உன்னோட கடினமான உழைப்பு அப்படின்னு. இந்த முருகன் வந்து கல்யாணம் ஆகாத வாளுக்கு உடனே கல்யாணத்தை நடத்தி கொடுக்க, குழந்தை பாக்கியம் வேண்டிய வாளுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்காது. படிப்பில் நல்ல மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு வரணும்னு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடந்துருக்கு. தினந்தும் 1000 பேர் தினம் வந்துகிட்டே இருக்கா. ஏன்னா அந்த படிப்புக்கு நல்லா இது பண்ண படிப்பு அதான் கல்வி சம்மந்தமானது. உத்தியோகம் இல்லைன்னு வியாழக்கமாக வந்துட்டுருக்கா, அவளுக்கு உத்தியோகம் கிடச்சிடுது. இதை விட ஒரு தம்பதி வந்து பிரிஞ்சு செய்யாமல் இருந்தாள். இங்கே வந்து கோயிலில் தான் சொன்னான், பூசத்தனைக்கு பால் குடம்லாம் எடுத்தான். அவன் ஆம்பளை மண்டட்டி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கான். அப்படி பிரிந்த தம்பதியை கூட ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். நிறைய விஷயங்கள் நோய் வாய்ப்பட்டவரெல்லாம் இங்கே வந்து வேண்டினான்னா குணமாயிடுது. நல்லா குணப்படுத்திட்டு வைத்தியநாத கடவுள், அற்புதமான தெய்வம்.